கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது கர்த்தருக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த கர்த்தருக்குரிய நாளிலே நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் துதியும் நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நீங்கள் நிர்விசாரமாயிராதபடி ஆலயத்திற்கு போவதை மகிழ்ச்சியாக எண்ணுங்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அல்லா, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஆலயத்திற்கு போய் திரும்பி வரும்போது நீங்கள் வெறுமையாய் வருவதில்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? பதில் கொடுக்கிறவராக, ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கு வருகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில நீங்கள் ஆலயத்திற்கு போங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அங்கிருந்து வரும்போது நீங்கள் வெறுமையாய் வருவதில்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வேதத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், இதற்கு இந்த தயவிற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரவன் அல்ல, நான் என்ன பண்ண கோலும் கையுமா இந்த ஆற்றை கடந்து போனேன், இப்போது இரு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் என்று யாக்கோபு சொல்கிறார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் உங்களை வெறுமையாக அனுப்புவதில்லை. எப்படி யாக்கோபை வெறுமையாய் போன போதும் அவன் இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்தாரோ, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் அப்படியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் வெறுமையாக போகிறேனே அல்லது நான் வெறுமையாக இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில என் செழிப்பு இல்லையே, வருமானம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை வெறும் கையாக அனுப்புவதில்லை. உங்கள் இரு பரிவாரங்களோடு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவராக இருக்கிறார். எனவே உங்கள் கர்த்தரை தேடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வெறும் கையாக அனுப்புவதில்லை. இரு பரிவாரங்களோடு ஆண்டவர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில ஆண்டவரை தேடுங்கள். நிச்சயமாகவே நீங்களும் யாக்கோபை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். God bless you.